வணக்கம். இதுவும் ஒரு மௌனக் கதை. இந்த படத்துல இருந்து நிறைய புரிந்து கொள்ளலாம். ஆனா, நீங்க புரிந்து கொள்ள முடியாத பல விஷயங்கள நான் பேச இருக்கேன். ஆனா, கேட்கணும்னு அவசரம் கிடையாது. பொறுமையாக இந்த படத்த நீங்க உள்வாங்கிக் கொள்ளுங்க. உங்களால எந்த அளவு புரிஞ்சுக்க முடியுதோ, அந்த அளவு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த காணொளி நீங்க விரிவாக கேட்டு உங்கள் புரிதலை விரிவுபடுத்திக் கொள்ளலாம். ஏன்னா இதில் நான் முழுக்க முழுக்க மொழியை பற்றி பேசுகிறேன். ஏன்னா மௌனாலயம்னு சேனலுக்கு பேரை வச்சுட்டு நிறைய பேசுறது எனக்கே கொஞ்சம் சலிப்பை தருது அப்பப்போ. ஆனால் வாழ்க்கை என்பதே முரண்களால் ஆனது தான். நாம் எந்த அளவு பக்குவமானவர்கள் என்பது நாம் எந்த அளவு முரண்களை கையாளும் திறன் கொண்டு இருக்கோங்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சாமின்னா எல்லாம் சாமி தான். சாமி கண்ணை குத்துன்னு அப்படி கண்ணை மூடிட்டு நம்புவாங்க. குழந்தையால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்னென்னா சாமி இருக்கும்போது சாமிக்கு எதிராக ஒரு சக்தி இருக்கும், தீய சக்தி இருக்கும் அப்படின்னு. அம்மானா அன்பின் வடிவம். அம்மாவோட துளி கூட கோபமோ கசப்போ இருக்காது. அப்பானா நம்ம அப்பாவை போல தூய்மையான அப்பா, உன்னதமான அப்பா உலகத்தில் கிடையாது. இப்படி தான் குழந்தையோட மனம் நினைக்கும். நம்முடைய அம்மாவும் ஒரு மனுஷி தான், அப்பாவும் ஒரு மனிதர் தான், கடவுள் என்பது நம்முடைய கற்பனை அப்படின்லாம் குழந்தையால் புரிந்து கொள்ள முடியாது. வளர்ந்த பிறகு கூட பல மனிதர்களால் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதெல்லாம் பற்றி பேசினாலே நிறைய காயப்படுவாங்க. ஆனால் அப்படின்லாம் இருந்தோம்னா நம்மால் வளர முடியாது. ஏன்னா காயம் என்பது வாழ்வின் ஒரு பகுதி. வளர்ச்சி அடையணும் அப்படின்னா காயப்பட்டு தான் ஆகணும். வளர்ச்சி என்பது மாற்றம். மாற்றம்னா நாம் யாராக இருக்கோமோ அதில் இருந்து மாறுவது. அப்போ அந்த மாற்றம் எப்போவுமே வழி தரும். ஏன்னா மாற்றம் நிகழும்போது புதுமையை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. புதுமையான ஒரு சூழலில் ஒரு மனிதரை எதிர்கொள்ளும் போது ஒரு நிகழ்வில் எப்படி நடந்துக்கிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம புதுமையை விரும்புவதில்லை. நம்மளுக்கு தெரிஞ்சதே இருந்ததுன்னா அப்படியே வாழ்ந்துட்டு போயிட முடியும். புதுசாக ஒன்று வருது அப்படிங்கும்போது நமக்குள்ள ஒரு பதற்றம் உருவாகும், பயம் எழும். ஏன்னா அதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாது. கோமாளித்தனமாக அது பண்ணிடுவோம், நாம் இழந்துடுவோம். அதனால தான் வயதானவர்கள் பார்த்திங்கன்னா மரபை ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்குவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தெரிந்தது ஏற்கனவே. அவங்க எவ்வளோ இறுக்கி பிடிச்சிக்கிறாங்களோ அவ்வளவு இறுக்கமாக அதுவும் அவங்கள பிடிச்சிக்கணும்னு நம்புகிறாங்க. குரங்கு குட்டியை கவனிச்சிங்கன்னா அது அம்மாவை இறுக்கி பிடிச்சிக்கும் இல்லையா? அதை போல தான் நாமளும் பயந்துட்டு மரபை இறுக்கி பிடிச்சிக்கிறோம். இதை நாம் புரிஞ்சிக்கணும். ஏன்னா மரபு நம்மளுக்கு உதவாது. முழுக்க முழுக்க அது இப்போது இருக்கும் நிலையில் அந்த மரபை நாம் தற்போதைய அறிவியல் அறிதல் அதன் மூலமாக ஏற்படும் புரிதலை கொண்டு நுட்பமாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா எல்லோருமே மனிதர்கள். மனிதர்களிடம் குறைகள் இல்லாமல் இருக்காது. குறைகள் இருந்தால் தான் மனிதன். மனிதனால் உருவாக்கப்படுவது தான் பண்பாடு. அப்போ அந்த பண்பாடுலேயும் ஏதாவது குறைகள் இருக்கும். முழுக்க முழுக்க தவறே இல்லாத பண்பாடுன்னு சொல்லவே முடியாது. இந்திய மரபு பண்பாடில் ஏதாவது குறைகள் இருக்கும். சீன பண்பாடுன்னா அதுலேயும் குறைகள் இருக்கும். மேலை பண்பாடுலேயும் குறைகள் இருக்கும். அந்த குறைகளையே சொல்லி அதை முழுக்க முழுக்க உதாசீனப்படுத்தாமல் அந்த குறைகளோட புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அனுசரித்து வாழணும்னு கற்றுக்கொள்ளணும். ஏன்னா பண்பாடு இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. காட்டு மிராண்டிகள் ஆயிடுவோம். அது எளிது கிடையாது. சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் காட்டு மிராண்டி போல் உடை அணிஞ்சிக்கிட்டு பொது இடத்துக்கு போங்க பார்க்கலாம். ஒழுங்காக தலை சீவாமல் தலை வெட்டிக்காமல் போக முடியுமா? அந்தளவு தைரியம் இருக்கா நம்மளுக்கு? அதெல்லாம் கிடையாது. நம்ம சும்மா வாயில் பேசலாம் என்ன வேணாலும். ஸோ பண்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். மொழி என்பது பண்பாட்டோட சூட்சும வடிவம்.
நாம் மொழியில் எந்தெந்த சொற்களை பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம்னாலே நிறைய புரிஞ்சிக்க முடியும். உதாரணத்துக்கு சோறு, சாதம், இது இரண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை தான் குறிப்பிடுது இல்லையா? ஆனால் சோறுன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, சாதம்னா அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது இல்லையா? இசைன்னு எடுத்துக்கோங்க, புல்லாங்குழல், வீணைனா ஒரு மதிப்பு இருக்குது, தாரை, தப்பட்டை, பறை போன்றவற்றிற்கு வேறு மதிப்பு இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி உருவாகுது யோசிச்சு பாருங்க. இதெல்லாமே இந்த பண்பாடு தான் சொல்லி கொடுக்குது. இது மேலானது, இது கீழானது. அதுக்கு பல்வேறு அரசியல்களை நாம் சொல்லலாம். எப்போவுமே மேலானது பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் குறைவானதாக இருக்கும், அதை பயிற்சி செய்வதற்கு நீண்ட நாட்கள் எடுக்கும், இப்படியெல்லாம் சொல்ல முடியும். ஒன்று தாழ்வானது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அதை நிறைய பேர் அதை கடைப்பிடிப்பாங்க, தெரிஞ்சிருக்கும், எளிதில் அதை கற்றுக்கொள்ள முடியும். அதனாலேயே அதில் நுட்பங்கள் குறைவாக இருக்கும். தாரை தப்பட்டையை விட புல்லாங்குழலோ வீணையோ சிலாகிக்கப்படுதுன்னா என்ன காரணம்னா, அந்த புல்லாங்குழல் வீணையில் நிறைய நுட்பங்களை கொண்டு வர முடியும். அந்த நுட்பங்கள் வந்து எளிதில் உருவாகாது. இப்போ தமிழ் வந்து செம்மொழி அப்படின்னா அது 200 வருஷங்களில் செம்மொழி உருவாகாது. பல 1000 வருடங்களாக, பல தலைமுறைகளாக அந்த சொற்கள் வந்து பேசப்பட்டு, பதப்படுத்தப்பட்டு, பண்படுத்தப்பட்டு, செம்மையாக்கப்பட்டு வந்திருக்கும். அப்போ அந்த மொழி என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது நம்முடைய திறனை பொறுத்தது. மொழினாலே உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னா, உண்மையாலே நம்மால் மொழியை சரியாக கையாள முடியாது. யோசிச்சு பாருங்கள், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்கார், அவர் கத்தியை பார்த்தாலே சன்னதம் வந்து சாமி ஆடத் தொடங்கிட்டார் அப்படின்னா, அவரால் வந்து அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா? நாம் தமிழர்கள் அந்த நிலையில் தான் இருக்கோம். தமிழ்னா அப்படியே கண்ணீர் மல்கிறோம், தமிழின் அழகு, தமிழுக்கு அமுதென்று பேர்னு சொல்கிறோம். ஆனால் தமிழ்லையும் நாம் எதையுமே கற்றுப்பது கிடையாது, வாசிப்பது கிடையாது, புரிந்து கொள்வது கிடையாது. அப்போது அந்த மொழியால் உண்மையில் நம்மளுக்கு என்ன பயன்? இப்போ அதை தான் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். அதில் கவனிச்சிங்க அப்படின்னா, மொழியை கொண்டு நாம் உலகை எப்படி வேண்டுமானாலும் உடைத்து நமக்கு ஏற்ற விதத்தில் வார்த்தை எடுக்க முடியும். அதுதான் மொழி செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை ஆராயத் தொடங்கி அதை நுணுக்கமாக வெவ்வேறு விதமாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக மாற்றிடும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா, சில ஞானிகள், மெய்ஞானிகள் போன்றவர்கள் மொழியை ஒதுக்கி வைப்பாங்க. மொழி தேவையில்லை அப்படிங்கிறது. இப்போ அதன் அடிப்படையில் தான் நானும் மௌனத்தை முன்வைக்கிறேன். மௌனம்தான் உன்னதமானது. மௌனத்தில் காலம் கிடையாது, இடம் கிடையாது, எந்த பேதமும் கிடையாது. எல்லாமே மௌனத்திலிருந்து தோன்றி மௌனத்தை சென்று அடைகின்றன. நாம் பார்ப்பது, உணர்வது, கேட்பது, பகிர்ந்து கொள்வது எல்லாமே வந்து தற்காலிகம்தான். கடலில் அலை எழுந்து அடங்குவதைப் போல எல்லாமே மௌனத்திலிருந்து தோன்றி மௌனத்தை சென்று அடைகின்றன. இப்போ என்னுடைய புரிதலில், அனுபவத்தில் மௌனம்தான் அறுதியான உண்மைன்னு நான் சொல்லுவேன். இப்போ அந்த மௌனத்தை எப்படி நான் பகிர்ந்து கொள்ள முடியும்? இப்போ அப்படி பேசுவதன் மூலமாக தான். இப்படி பேசுவதன் மூலமாக ஒரு அமைதி நீங்கள் கவனிக்க முடியும். இந்த வார்த்தைகளில் நான் ஒரு பதட்டத்தோடு பேசலை. முன்னாடி சில காணொலிகள் அப்படி இருந்திருக்கலாம். ஏன்னா நான் நிறைய சமயம் நம்ம பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கிற ஒரு பதற்றத்தை, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக தான் பேசுகிறோம். நம்மளை மீறி வார்த்தைகள் வெளியில் வரும். ப்ரெஷர் குக்கரை விசிலை நகர்த்தணுன்னு எப்படி உஸ்ஸுன்னு சத்தம் வருது. அதை போல் பல சமயம் வார்த்தைகள் நம்மிடமிருந்து வரும். நீங்கள் கவனிச்சிருக்கலாம். முதல்ல வந்து நம்மால் சிலரால் பேசவே முடியாது. ரொம்ப ஏதாவது கேட்டால் தான் ஒரு சில வார்த்தைகளை மற்றும் பேசுவோம். அப்படி தான் நானும் இருந்தேன். அப்புறம் எழுத தொடங்கினதுக்கப்புறம் வார்த்தைகள் சரளமாக எழுத வந்தது. ஆனால் எழுதுவது வேறு, பேசுவது வேறு. எழுத்தில் எழுதும் ஒரு வார்த்தையை நம்ம பேச்சில் எழுத முடியாது. ஐ லவ் யூ அப்படிங்கிறத எழுத முடியும். பேச்சில் சொல்வது எளிது கிடையாது. ஒருவருக்கு முன்னால் நின்று கூணாமல் குறுகாமல் அவங்க கண்ணை பார்த்து சொல்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய தைரியம் வேணும், எனர்ஜி வேணும். அந்த வார்த்தை நமக்குள்ளே ஆழத்திலிருந்து வரலைன்னா நம்மால் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது.
தனியாக கூட அதை சொல்ல முடியாது. அப்போது பேச்சுக்குன்னு ஒரு அழகு இருக்குது, ஒரு நுட்பம் இருக்குது. அந்த பேச்சை நீங்கள் கவனிக்கும்போது அதில் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். எழுத்தில் சில நுட்பங்கள் இருக்குனாலும் எழுத்துக்கள் உணர்ச்சியை கவனிக்க முடியாது. அந்த நிதானம், தெளிவு, ஆழம், இந்த தொனி, இதையெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது, கவனிக்க முடியாது. எழுத்து என்பது முழுக்க முழுக்க அறிவுபூர்வமானது. பேச்சு என்பது உணர்வு பூர்வமானது. உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு அன்பை, ஒரு அக்கறையை நீங்கள் கவனிக்க முடியும். முதல்ல அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, என்ன சொல்கிறது, ஒரு சக்கரை பாகில் தொட்டு தருவது போல் ஒரு முயற்சியோடு பேச வேண்டியது இருக்கும். சரியாக போய் சேரணுமே, சரியாக புரிந்து கொள்ளணுமேலாம் ஒரு எண்ணம் இருந்தது. இப்போது அதெல்லாம் இல்லை. அதான் சொல்ல வரேன். இந்த மொழியை கொண்டு நான் என்னுடைய அகத்தை வந்து சில்லு சில்லாக உடைச்சி எரிஞ்சிருக்கேன். ஒவ்வொரு சின்ன பீஸையும் நான் அறிவேன் என்னுடைய அகம் அது என்ன இருக்குன்னு. அதுதான் மொழியோட ஒரு முக்கியம்னு நான் சொல்லுவேன். அதாவது உலகத்தை வந்து மொழி வந்து உடைத்து வார்த்தைகளாக மாற்றுது. அதைப்போல் நம்முடைய அகத்தையும் அது மாற்றணும். மொழியால் தீண்டப்படாத இடம் என்று நம்ம அகத்துக்குள் இருக்கவே கூடாது. மொழி என்பது ஒரு கத்தி போல் வச்சுக்கோங்க. கத்தியால் உன்னை வெட்ட முடியலன்னா என்ன அர்த்தம்? அது பாறை போல் இறுகுனதுன்னு அர்த்தம். அப்படி எதுவுமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஏன்னா பாறை போல் இருந்தால் அது கனமாக இருக்கும், சுமையானதாக இருக்கும். அப்போது சின்ன சின்னதாக அதை உடைத்து எடுக்கணும். அதை சிற்பமாக செதுக்குறோமா, அதெல்லாம் ஒரு தத்துவார்த்தமான பேச்சு. பட் நம்ம உடலை கவனிக்கணும், நம்முடைய அகத்தை கவனிக்கணும். என்ன உணர்றோம்? கோபமா, அது வந்து காமமா, பொறாமையா, ஏன் அது உருவாகுது, எதனால் உருவாகுது, இதெல்லாம் கவனிக்கணும். அதே சமயம் இது மொழியை கொண்டு ஒரு தனியாக செய்ய வேண்டிய செயல். அதுக்கு மொழி தேவை. அதே சமயம் நம்ம எப்போவுமே எதையாவது வாசிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அதை செய்ய முடியும்னு சொல்ல முடியாது. நம்முடைய ஆழ்மனம் ரொம்ப சிக்கலானது. அது மொழியை விட பழமையானது, புராதனமானது. அது வந்து வடிவங்கள், உருவங்கள், குறியீடுகளால் தான் உரையாடும். இப்போ இதன் அடிப்படையில் தான் நான் இந்த மௌன கதைகளை உருவாக்கிட்டு வர்றேன். அது நான் விளக்காமலே நிறைய நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பல விஷயங்களை நாம் விளக்காமலே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சில விஷயங்களை விளக்குனா தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த வடிவம் வந்து நான் 2 வருடங்களுக்கு முன்னால் உருவாக்குனது. நான் என்னுடைய புரிதல்களெல்லாம் ஏதாவது ஒரு குறியீட்டு வடிவத்தில் வெளிப்படுத்தணும்னு நினச்சேன். அந்த குறியீடு வந்து எளிமையானதாக இருக்கணும், புரிந்து கொள்வதற்கு சுலபமானதாக இருக்கணும்னு நினச்சேன். அதன் அடிப்படையில் உருவாக்குனது. ஏன்னா நம்ம எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு முழுமையான ஒரு ஆளுமையை உருவாக்க விரும்புவோம். ரவுண்டாக இருக்குன்னா முழுன்னு வளவளான்னு இருக்கும் இல்லையா? எந்த உரசலும் இருக்காது. அதனால் எல்லாருமே விரும்புவாங்க ஒரு வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டிங்கிறத. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். யாரோட முரண்பாடுகள் இருக்காது, கோபம் இருக்காது, சண்டை இருக்காது, யாரையும் உரச மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம். அதனால் எல்லாருமே அதை விரும்புவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை என்பது உண்மையானதாக இருக்காது. ஏன்னா நம்ம எல்லோருமே மனிதர்கள். நம்மளுக்குள்ள பல குறைகள் இருக்கும். நம்மளை வந்து ஒரு முழுமையான ஒரு பர்சனாலிட்டியாக, ஆளுமையாக வெளியில் காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அதில் உண்மைத்தன்மை இருக்காது. ஒரு உண்மையான மனிதன் வந்து கரடுமுரடாக தான் இருப்பான். அந்த கரடுமுரடுகளை நாம் கவனித்து நாம் சரி செய்து கொள்ளணும். அதாவது அதை முழுன்னு ஆக்கணும், இல்லை பட்டை தீட்டணும், அதை நாம் முடிவு செய்யணும். நாம் வந்து ஒரு பட்டை தீட்டப்படாத வைரம் போல். இப்போ அந்த வைரத்தை கவனிக்கணும், அதனுடைய குணாதிசயங்களை புரிஞ்சிக்கணும், அதனுடைய வடிவம், அதனுடைய அளவு, அதற்கேற்ப அந்த வைரத்தை பட்டை தீட்டணும். அப்போ தான் அந்த வைரத்துக்கு மதிப்பு இருக்குது. அதை விட்டுட்டு எல்லாருமே வட்டமாக முழுன்னு ஒரு முத்தை போல், ஒரு கோழி குண்டை போல் இருக்கிற வைரத்தை விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கையில் கிடச்ச வைரத்தையெல்லாம் எடுத்து முழுன்னு ஆக்கணும் அப்படின்னா அது வந்து அந்த மனிதனை அந்த
உயிரை இழிவுபடுத்துவதுன்னு சொல்லலாம். அதைத்தான் சமூகம் செய்ய முயலுது. கவனிச்சு பாருங்கள். எல்லாவற்றையும் படித்தவர்களாக பண்புள்ளவர்களாக ஆக்கி டாக்டரு, என்ஜினியரு, போலீஸ்காரன், அரசியல்வாதி, பொறுக்கி அப்படின்னு வெவ்வேறு பாத்திரங்களை உருவாக்கி ஒவ்வொரு மனிதனையும் அதன்படி வார்த்தெடுக்க முயற்சிக்குது சமூகம். அப்போ தான் சமூகத்தால் அதை கையாள முடியும். தனி மனிதன் முழுன்னு பண்புள்ளவனாக இருந்தான், படித்தவனாக இருந்தான்னா அவன் பிரச்சனைகளில் ஈடுபட மாட்டான், நல்லவனாக இருப்பான், சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட மனிதரை எல்லோருமே விரும்புவார்கள். எல்லோராலும் விரும்பப்படுவதை நாம் விரும்புவோம். ஏன்னா எல்லோராலும் விரும்பப்படும் போது நாம் பாதுகாப்பாக இருப்போம். யாரும் நம்மளை காயப்படுத்த மாட்டாங்க. யாராவது நம்மளை காயப்படுத்தினாலும் வேறு யாராவது உதவிக்கு வருவாங்க. இப்படியெல்லாம் நம்மளுக்கு பல்வேறு விதங்களில் கற்பிக்கப்பட்டிருக்கு. நாமளும் அதையெல்லாம் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா குழந்தையா நம்மளுக்கு எந்த விவரமும் தெரியாது. பெரியவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்வதை கேட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இடையில் வாழ வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் தோறும் நமக்கு பல கேள்விகள் எழும், சந்தேகங்கள் உருவாகும். வாழ்க்கை என்பது நாம் நினைத்தது போல அல்ல, அவ்வளோ எளிமையானது கிடையாது, சிக்கலானது. நாம் எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் மற்றவங்க நம்மளை போலவேங்களே நல்லவங்களாக இருப்பாங்கங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்படியெல்லாம் புரிந்து கொள்ளும்போது நமக்குன்னு ஒரு ஆளுமை உருவாகத் தொடங்கும். அந்த ஆளுமை உருவாகத் தொடங்கும் போதே அது சுற்றி இருப்பவரோட உரசல்களை ஏற்படுத்தும். ஏன்னா இது வரைக்கும் எல்லோருக்கும் பிடித்தவர்களாக இருந்தோம், ஒரு முழுமையான ஒரு ஆளுமையாக இருந்தோம். அதனால் நாம் எப்படி வெளிப்படுத்தி கொள்கிறோம், மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க, அதில் ஒரு விதமான புரிதல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போது திடீர்னு நாம் நம்முடைய புதுமையான புரிதல்களை வெளிப்படுத்த தொடங்குகிறோம், நம்முடைய ஆளுமையை வெளிப்படுத்த தொடங்குகிறோன்னா அப்போ உரசல்கள் உருவாக தொடங்கும். இப்போ அதன் அடிப்படையில் தான் அந்த வடிவத்தை அதை நான் எழுதிட்டு இருக்கும்போது உருவாக்கின ஒரு வடிவம். அப்போது அது அந்த வட்டம் ஒரு முழுமையான ஒரு பர்சனாலிட்டியை காமிக்குது, ஒரு வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டியை. அதில் இருக்கும் அந்த முக்கோணம்ங்கிறது ஒரு தனி மனிதரை குறிக்கிறது. தனி மனிதர் என்பவர் உடல், மனம், ஆள், மனம் மூன்றும் இணைந்தவர். அதுதான் அந்த முக்கோணம் சுட்டி காட்டுது. அதே சமயம் தனி மனிதர் என்பவர் முரண்களை கொண்டவர். நமக்குள்ளேயே இப்போ இந்த காணொலியை கேட்கலாமா வேண்டாமா, இதையெல்லாம் சொல்லலாமா கூடாதா, தூங்கலாமா வேண்டாமா, சாப்பிடலாமா வேண்டாமா, இப்படின்னு நிறைய கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கும். நாமளே நமக்குள்ள கேள்விகளை கேட்டு உரையாடிக்கிட்டு ஒரு குறைந்தபட்சம் நமக்குள்ள 2 ஆளுமைகளாவது இருக்கும்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இது எல்லோருக்குள்ளேயுமே இருப்பது இது மனிதனின் இயல்பு. இப்போது அது ஒரு வெளியிலிருந்து பார்க்கும்போது ஒரு ஆளுமையை உருவாக்குவதற்கு என்ன தேவை அப்படின்னு காமிச்சிருந்தேன். இது உள்ளே இருந்து பார்க்கும்போது என்ன தேவைங்கிறத காட்டியிருக்கேன். இப்போ எழுத்தில் அதை வெளிப்படுத்தினேன், காணொலியில் உருவாக்க தொடங்கும் போது நான் முதலில் வெளிப்படுத்தினது இந்த வடிவத்தை தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த மீங்கிறது நமக்குள்ளே இருக்கும் அந்த 2 பகுதிகள், இரண்டும் சேர்ந்தது தான் நான். அந்த இரண்டுக்கும் இடையில் உரசல்கள் இருக்கும், அதுதான் இரண்டுக்கும் இடையில் இருக்கும் அந்த பல் சக்கரங்கள் காட்டுது. அதே போல் நான் என்று ஒரு அடையாளத்தை நாம் உருவாக்க முயலும்போது அது நம்ம சுற்றி இருப்பவர்களிடமும் உரசலை ஏற்படுத்தும். அதுதான் வெளியே இருக்கிற அந்த பல் சக்கரங்கள் காட்டுது. அது உரசல்கள் ஏற்படுத்துங்கிறதுக்காக அது எப்போவுமே எதிர்மறையானதுன்னு கிடையாது. ஏன்னா பல் சக்கரங்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தினா தான் இயந்திரங்கள் வேலை செய்யும். சமூகமும் அப்படிப்பட்டது தான் இல்லையா? ஒவ்வொரு மனிதரும் ஒரு பல் சக்கரத்தை போல சமூகம் என்பது ஒரு பெரிய இயந்திரம். இப்போது சமூகம் ஏன் வெல் ரவுண்டட் பர்சனாலிட்டியை விரும்புது அப்படின்னா, அந்த பர்சனாலிட்டி ஒரு பல் சக்கரமாக இருக்கும்போது எந்த தொந்தரவும் இல்லாமல் சொல் பேச்சை கேட்டுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்களால. இப்போது அந்த போன்ற மனிதர்களை எல்லாருமே விரும்புவாங்க. ஆனால் அதனால் நாம் நம்முடைய சுயத்தை இழந்துருவோம். ஏன்னா நம்ம வெளியில் எப்போவுமே முழுன்னு அழகாக காமிச்சிக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கும் முரண்களை நாம் உள்ளுக்குள்ளே அமுத்தி வச்சுக்கணும், புதைச்சி வச்சுக்கணும்.
உண்மையில் அந்த முரண்கள நாம பக்குவமான மனிதர்னா உடனடியாக கையாண்டு முரண்களே இல்லாதபடி ஆக்கணும். இல்ல அத புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு பக்குவமானதர் மனிதர் செய்வது. ஆனா, அதுக்கு போதுமான அளவு அவகாசம் நம்மளுக்கு தரப்படுவது கிடையாது. அதற்கு ஒரு ஆளுமை திறன் வேணும். அறிவுத்திறன் வேண்டும். அதெல்லாம் வந்து படிப்பை கொண்டு, வாசிப்பை கொண்டு உருவாக்கிக் கொள்ள முடியாது. அதற்கு அனுபவம் வேண்டும். அப்போ நாம ஒரு முழுமையான ஆளுமையாக நாமள உருவாக்கிக் கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு குறைந்தது 40, 45 வயசு ஆகும். ஏன்னா, அப்பதான் நம்ம மத்தியம வயதை அடைஞ்சிருப்போம். பாதி வாழ்க்கைய வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்க்கையில் நாம நெறைய அனுபவிச்சிருப்போம். ஒரு ஆளுமைய உருவாக்கி இருப்போம். இப்ப அந்த மத்தியம வயது வரும்போது அதெல்லாம் உண்மையா? பொய்யான்னு நமக்கு ஒரு கேள்விகள் எழும். அதன் அடிப்படையில் நம்முடைய ஆளுமையை நாம மறுகட்டமைப்பு செய்து கொண்டே ஆகணும். இங்க தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா, நாம பலரும் வந்து ஆளுமைய வந்து நம்முடைய சாதி, மதம், நம்முடைய சொந்தக்காரங்க, குடும்பம், நாம் செய்யும் வேலை, சமூக அந்தஸ்து இதன் அடிப்படையில உருவாக்கி வச்சிருப்போம். இப்போ நம்முடைய ஆளுமையை நம்ம மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, நம்ம எத மாற்றி அமைப்பது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தலைமுடிய மாத்தணுங்கிறது கூட சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா? ஒரு ஒட்ட முடி வச்சுக்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு நீளமா முடி வளர்த்து, காது குத்தி, தாடி வளர்த்துறாருங்கிறது சாதாரணமான விஷயமா? வெள்ளையும் சொல்லையுமா எப்பவுமே இருக்கிறவர் வந்து ராமராஜன் மாரி கலர் பேண்ட், சட்டை போட்டாருன்னா, சாதாரணமான விஷயமா? நாம மாறணும்னு நெனச்சா கூட சுத்தி இருக்கிறவங்க விடமாட்டாங்க. "என்னண்ணே இப்படி போய் ட்ரெஸ்ஸு பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லாவே இல்ல." இப்படிலாம் இருந்தா சிரிப்பாங்க. மத்தவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அப்படி இப்படின்னு சொல்லி, நாம யாருங்கிறதையே வெளியில காட்ட முடியாதபடி பண்ணிருவாங்க. நாமளும் அத காட்டுறது கிடையாது. ஸோ, வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொய்யாக, போலித்தனமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ, அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வந்து ஒரு முழுமையான ஆளுமைங்கிறதே இருக்காது. நாம காட்டும் அந்த முழுமையான ஆளுமை என்பது ஒரு பொய்யான ஆளுமையா தான் இருக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக சிரிப்போம். மற்றவங்க ரசிக்கணுங்கிறதுக்காக உடை அணிவோம். மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காக நடந்துக்குவோம். இப்போது நம்முடைய வாழ்க்கை என்பதே ஒரு நடிப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய கைதட்டலுக்கும், அங்கீகாரத்துக்கும், அனுதாபத்துக்கும் ஏங்கி அதன் அடிப்படையில் நம்ம வாழ்வதாக இருக்கும். ஆனா, அத பத்தின புரிதலே நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா, வாழ்க்கைய பார்த்தா நம்ம ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியாக, ஒரு தொழிலதிபராக, ஒரு பெரிய நிறுவனத்தில வேலை செஞ்சுக்கிட்டு, குடும்பத்த சமாளிச்சுட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம். ஆனா, அந்த நிலைக்கு நாம எப்படி போனோம் அப்படின்னா, இப்படி வெவ்வேறு மனிதர்களுடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை, ஏக்கங்களை பூர்த்தி செய்வதன் மூலமாக, அவர்களுக்கு பிடித்தவர்களாக நம்மளை மாற்றிக்கொள்வதன் மூலமாக, கொஞ்சம் கொஞ்சமா மாறி, 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 மாறி அந்த இடத்துக்கு போயிருக்கோம். நாம உண்மையில் வளர்ந்திருக்கோம். ஆனா, அது எப்படின்னா ஒரு கொடியை போன்ற வளர்ச்சி. கொடி எப்படி வளரும் யோசிச்சு பாருங்க. இருட்டுல ஒரு செடி முளைச்சு வளருது அப்படின்னா, அது கிடைச்ச வெளிச்சத்தையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு எப்படியாவது சமாளிச்சு வெளியில வர பார்க்கும். அதைப்போல தான் நாம வளர்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு முழுமையான ஆளுமை திறன் இல்ல, முதுகெலும்பு இல்ல, எதையும் எதிர்கொள்ளும் துணிவு இல்ல அப்படின்னா, நம்முடைய ஆளுமை திறனை நாமளாக உருவாக்கிக் கொள்வது கிடையாது. அதற்கு மொழி வேண்டும். மொழியை கொண்டு நம்ம அகத்தை வந்து வெவ்வேறு விதமாக உடைத்து, மாற்றி அமைத்து, புரிந்து கொண்டு, அதற்கு ஒரு தத்துவ கட்டுமானத்த தரணும். இப்போ நான் முதல்ல காட்டுன படம் ரொம்ப எளிய படம். ஒரு ஜென் ஸ்டைல்ல அத போட்டு, அதை வச்சே விளம்பரப்படுத்தி பேசி, பேசி, பேசி பில்டப் பண்ணியிருக்கலாம். ஆனா, அது வந்து என் மனதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துலருந்து தோன்றுனது. அது ஏன் தோன்றுச்சு? எப்படி தோன்றுச்சு? அதற்கு ஒரு கட்டுமானம் தரணும். அது எளிது கிடையாது. அது நீண்ட நாள் எடுக்கும். இப்போ அந்த படத்த, அந்த வடிவத்த தான் நான் இத வேறு கோணத்துல விளக்கியிருக்கேன். இப்ப அதில இருக்கிற முக்கோணம், அது வந்து இந்த எண்ணம், சொல், செயல் அந்த முக்கோணத்த குறிப்பிடுது. 3 கோணங்கள். நம்முடைய உடல், மனம், ஆழ்மனம் முக்கோணத்தின் 3 பக்கங்கள். உடலையும் மனதையும் இணைப்பது வந்து எண்ணம். உடலையும் ஆழ்மனதையும் இணைப்பது வந்து சொல்.
நம்முடைய மனதையும் ஆழ்மனையும் இணைப்பது வந்து செயல். இப்போது இதுதான் அந்த 3 முக்கோணம். அது தனி மனிதனை பொறுத்த வரைக்கும் சரி. தனி மனிதனுக்கு அடிப்படை இதுதான். நாம் உலகோட தொடர்பு கொள்ளணும்னா எதன் அடிப்படையில் தொடர்பு கொள்ளணும்? அதுக்கு நோக்கம் தேவை. நோக்கம் தான் நம்முடைய எனர்ஜிக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸை தருது. நான் இப்போ பேசணும் அப்படின்னா எதை குறித்து பேசணும், ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், இதெல்லாம் அந்த நோக்கத்தின் பின்னால் இருக்குது. இப்போ இந்த நோக்கத்தின் காரணம், இப்போது தெளிவான நோக்கத்தோடு நான் பேசலை, என்னுடைய புரிதல்களை வெளிப்படுத்தணும், அதுதான் என்னுடைய நோக்கம். இதை வச்சு காசு சம்பாதிக்கணுன்னா வேறு நோக்கத்தோடு பேசுவேன். இதை விட்டு கூட்டம் சேர்த்துணுன்னா வேறு நோக்கத்தோடு பேசலாம். இன்னும் கற்றுத்தரணும், புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு தெளிவான நோக்கம் இருந்ததுன்னா இன்னும் சிந்தித்து வேறு விதமாக என்னை வெளிப்படுத்தி கொள்ளலாம். இப்போது நான் என்னுடைய புரிதல்களை முன்வைக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம். ஏன்னா அதை சிந்திக்கும்போது அது ஒரு செயலாக மாறிடுது, அது ஒரு சுமையாக மாறிடுது. இது ஒரு இயல்பாக இருக்குது எனக்கு. என் புரிதல்களையும் பேச முடியுது, நான் சிந்தித்து ஒரு செயலாக ஆக்காமல் தன்னியல்பாக பேச முடியுது. அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது கேட்குறதுங்களுக்கு எல்லாருக்குமே இது உபயோகப்படுமானா சொல்வதற்கு இல்லை. ஏன்னா இவ்வளோ நேரம் வளவலான்னு பேச வேண்டிய தேவை கிடையாது. சுருக்கமாக பேசியிருந்தால் நிறைய பேர் பார்க்கக்கூடும். இப்போ இதுதான் சொல்ல வரேன். இப்போ நமக்குள்ள அந்த எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் நம்மை வடிவமைக்கும். இப்போ நம்முடைய நோக்கம் மூலமாக அது உலகில் செயல்படுத்தப்படும் போது அது வெவ்வேறு விதமான உருவம், வடிவம் கிடைக்கும் இல்லையா? இப்போ இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இப்படி பேசி ஆகணுமா, அப்படி பேசி ஆகணுமா, அப்போ நிறைய பேர் நிறைய சொல்லலாம். இப்போது அது எல்லாமே வந்து என்னுடைய நோக்கத்தை வந்து சரிப்படுத்தணும், சீர்திருத்த உதவணும், இன்னும் மேம்படுத்த உதவணும். இப்போ நான் வேறு நோக்கத்துக்கு அடிப்படையில் நான் என்ன மாற்றிக்கொள்ள தொடங்கினேன் அப்படின்னா நான் என்ன இழந்துருவேன். அப்போது நம்முடைய அந்த எண்ணம், சொல், செயல், அந்த நம்ம அடிப்படையான அந்த முக்கோணம் வந்து தெளிவாக இருக்கணும். அதுதான் நாம் யார் என்ற புரிதலை நமக்கு தருது. அது இருந்தது அப்படிங்கும்போது நம்முடைய நோக்கம் தெளிவாக இல்லாட்டியும் நாம் நம்ம இழக்க மாட்டோம். அந்த அடிப்படையான ஒரு புரிதல், எண்ணம், சொல், செயலின் மூலமாக நம்முடைய உடல், மனம், ஆழ்மனம் மூன்றையும் இணைத்து நாம் யார் என்கிற புரிதல், அந்த ஆளுமை திறன் நமக்கு இல்லை அப்படின்னா, நம்முடைய நோக்கம் தெளிவாக இல்லை அப்படின்னா நம்ம புற உலகில் நம்மை இழந்து விடுவோம். அதுதான் பலருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கு. பல நல்ல மனிதர்களும் ஏதாவது சின்ன புரிதல் நிகழும், உடனே அதை பற்றி பயங்கரமாக பேசி அப்படியே காணாமல் போயிடுவாங்க. ஏதோ ஒன்று நடக்குது, கவனித்து பாருங்கள். இது உங்களுக்கே கூட நிகழ்ந்திருக்கலாம். ஒரு சின்ன புரிதலில் வந்து நீங்கள் ஒரு கட்டுரையாக எழுத முயன்றிருக்கலாம், ஒரு கவிதையாக, சிறுகதையாக. இது எல்லாருக்குமே நிகழ்வது தான் இது எல்லாமே. அதை நாம் எப்படி தொகுத்து இணைத்து புரிந்து கொள்கிறோம், அதுதான் இங்கே வேறுபடுது. இப்போ நான் தொடக்கத்தில் காணொலியில் உருவாக்கின போது என்னுடைய அனுபவங்கள், புரிதல்களை பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய கூச்சப்பட்டேன், தயக்கப்பட்டேன். ஏன்னா திடீர்னு காட்சிகள் தெரியுது, சப்தங்கள் கேட்குது அப்படின்னா அதை மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தது. நான் உளவியல் சிகிச்சை நிபுணர்கிட்டலாம் பேசி அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் பொதுமக்கள், எளிய மக்கள்கிட்ட அதெல்லாம் பேசுவது எளிதான விஷயம் கிடையாது. ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் நான் என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தொடங்கினதுக்கப்புறம் பல எளிய மனிதர்களும் அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இங்கே பிரச்சனை அதுதான். அப்போது அந்த மனிதர்களுக்கு அனுபவங்கள் நிகழ்ந்திருக்கு. ஆனால் அந்த அனுபவங்களை அவங்க தொடர்ந்து செல்லலை. அந்த அனுபவங்கள் என்னென்னு புரிந்து கொள்ள முயலலை. அப்படியே அனுபவங்கள் நடந்துன்னு விட்டுட்டாங்க. திருப்பி தானாக அந்த அனுபவங்கள் நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதை இடையில் வந்து என்ன தொடர்பு, ஏன் நிகழுது, எதுக்கு நிகழுது, என்ன ஏதுன்னு நாம் அறிவை கொண்டு புரிந்து கொள்ள முயற்சிக்கும்போது ஒரு தத்துவார்த்தமான ஒரு வடிவம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தத்துவார்த்தமான வடிவம் வந்து உடனே தானாக கிடைச்சிடாது. அதற்கு நிறைய நம்ம உழைக்கணும், நிறைய வாசிக்கணும், புரிந்து கொள்ள முயற்சிக்கணும்.
அதன் மூலமாக நம்முடைய மூளை வந்து பண்படும். நம்முடைய சிந்திக்கும் திறன் வந்து மேம்படும். நாம் இதுவரைக்கும் பார்க்காத விஷயங்கள், புரிந்து கொள்ள விரும்பாத விஷயங்கள், நாம் பார்க்காத கோணங்கள், இதையெல்லாம் கவனிக்கத் தொடங்குவோம். இப்போது என்னுடைய புரிதல்களை எல்லாம் நான் இந்த படத்தின் மூலமாக தான் வெளிப்படுத்தியிருக்கேன். இப்போ வலது பக்கம் இருப்பது அந்த புரிதலின் எளிமையான வடிவம். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, இடது பக்கம் இருக்கிறது ரொம்ப சிக்கலானதாக இருக்கலாம். ஆனால் அந்த வலது பக்கம் இருக்கும் அந்த முக்கோணம், வட்டத்தையும் அந்த இடது பக்கம் இருக்கும் படத்தில் கவனிக்கலாம். அது இன்னும் விலாவாரியாக நான் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்தியிருக்கேன் இடது பக்கத்தில். அதை போல் அந்த மீயில் இருக்கிற அந்த பல் சக்கரத்தை கவனிக்கலாம். அந்த மீங்கிற அந்த வடிவம் தான் உண்மையில் அந்த முக்கோணத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மூளை. அதாவது மீயோட அந்த வெள்ளை பகுதியும் கருப்பு பகுதியையும் மூளையோட 2 பகுதிகளாக பிரித்து நான் உருவாக்கின வடிவத்தின் அடிப்படையில் தான் இடது பக்கம் இருக்கும் படம் இருக்குது. இப்போது இந்த கீழே கார்னரில் இருக்கிற அந்த லோகோவை பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த மீயோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அது. ஏன்னா நம்முடைய மீங்கிற நான்கிற உணர்வு மூளையில் இருந்து எழணும். இப்போ அந்த மூளையில் இருக்கிற அந்த நான்கிற உணர்வு வந்து நம்முடைய சிந்தனையை தூண்டணும். நம்முடைய அடியாழத்திலிருந்து ஆளுள்ளத்திலிருந்து சொற்களை, உணர்ச்சிகளை, எண்ணங்களை வெளிக்கொண்டு வரணும், ஐடியாக்களை. இப்போ அதுதான் வந்து இந்த படத்தில் நான் காட்டியிருந்தேன். அது இன்னும் வார்த்தைகளை கொண்டு விலாவாரியாக இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கேன். இது ஒரு வெறும் படம் கிடையாது இடது பக்கம் இருப்பது. அது வந்து ஒரு லோகோ போல, ஒரு சிம்பலை போல நிறைய தத்துவார்த்தமான பின்புலம் அதுக்கு இருக்குது. இது வந்து ஒரு நாளில் உருவாகிடாது. இப்போது அந்த முக்கோணமும் அந்த வட்டமும் சேர்ந்த வடிவம் வந்து திடீர்னு மனசில் தோணுது. அது ஏதாவது ஒரு வடிவத்தில் என்னுடைய புரிதல்களை வெளிப்படுத்தணும், எளிமையான வடிவமாக இருக்கணும். அப்போது என்ன பண்ணலான்னு போது இப்படி தோணுச்சு. அப்புறம் சேனலை உருவாக்கின போது இன்னும் அவ்வளோ எளிமையாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சிக்கலானதாக இருக்கணும். சிந்தனையை வந்து அதோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு தோணின போது இந்த மீங்கிற படத்தை உருவாக்கினேன். அது இன்னும் மேம்படுத்த வெவ்வேறு விதங்களில் முயன்று தான் இப்போது இடது பக்கத்தில் இருக்கும் ஒரு படம் வந்து ஒரு முழுமையான வடிவம் பெற்றிருக்கு. இப்போ இதுவும் வந்து கடந்த சில வாரங்களாக நிறைய மாற்றங்களை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். இப்போ இதெல்லாமே கவனித்து பார்த்தீங்கன்னா, சிந்தித்து செய்வது கிடையாது. இந்த வட்டத்தில் இந்த இடம் காலியாக இருக்குது, இங்கே ஒரு வீடு கட்டலாங்கிறது போல் இங்கே ஒரு வார்த்தையை போடலாம்னு சிந்திப்பது கிடையாது. இது வந்து ஒரு குறியீட்டு ரீதியாக, ஒரு அழகியல் ரீதியாக உருவாக்குனது. இது வந்து சும்மா ரேண்டமாகவும் உருவாக்கலை, ஒரு அழகியலும் இருக்குது அதில் கவனிச்சிங்கன்னா. அந்த அழகியலை குறைக்காமல் இப்போ அதற்குள்ள நுட்பமாக அந்த தத்துவ புரிதல்களை உள்ளே கொண்டு வரணுங்கிறது எளிதான விஷயம் கிடையாது. அது வந்து சிந்தனையால் மட்டும் கொண்டு வர முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி, ஒரு அழகான இடத்துல வந்து ஒரு கட்டிடம் கட்டணும் அப்படின்னா, ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு வந்தோன்னா அப்படியே எல்லா மரங்களை வெட்டி தள்ளிட்டு அப்படியே கட்ட வேண்டியது தானே தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கட்டுறது தான் முக்கியம், அந்த சூழலை பற்றின புரிதல் கிடையாது. இப்போ அந்த சூழலையும் புரிந்து கொண்டு அந்த நுட்பத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அங்கே ஒரு கட்டிடத்தை உருவாக்கணும் அப்படின்னா, அது எவ்வளோ நுட்பமாக நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது, யோசிச்சு பாருங்கள். இது அப்படியே மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்துக்கிட்டே இருப்பது போல் கண்ணை மூடி உள்ளுக்குள்ளே கவனிச்சுக்கிட்டே இருந்தாலும் இது வந்துடாது. இதெல்லாமே மொழியின் மூலமாக நிகழ்வது தான். மொழி என்பது நம்முடைய ஆழ்மனதை வருடிக்கிட்டே இருக்கணும். அது ஒவ்வொரு சமயமும் முன்னாடியே சொன்னது போல் கத்தி பாறையை தொடுவது போல், இப்போ அந்த மொழி வந்து கத்தியை போலவும் நம்ம பயன்படுத்தலாம். இல்லை ஒரு பறவையின் சிறகை போல அல்லது ஒரு பாம்பின் உடலை போலன்னு சொல்லலாம். ஏன்னா பாம்பாலையும் பாறையை உணர முடியும். அது பாறையாலையான்னு எப்படி செக் பண்ணலாம்? நல்லா இறுக்கி பார்க்கலாம், மலைப்பாம்பும் போல் இல்லையா? உயிர் இருந்தது அப்படின்னா ஏதாவது அசைஞ்சு கொடுக்கும். இல்லாட்டி
பாம்பு பழத்தை செக் பண்ணி பார்க்கலாம், உரைச்சி பார்க்கலாம் இல்லையா? உண்மையில் நாம் அப்படி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. நுறுக்கி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சாறு போல பிழிந்து நமக்குள்ளே இருக்கும் அந்த துக்கத்தை, உணர்ச்சிகளை வெளியேற்றணும். நம்ம ஆழ் மனதுக்குள்ளே நிறைய சிந்தனைகள், அழகான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வெளிப்படலை. தொடக்கத்தில் அந்த வட்டமும் முக்கோணமும் அதை வெளிப்படுத்தின போது அதில் எந்த அழகும் நுட்பமும் கிடையாது. அது பெரிய முக்கியத்துவம் பெற்றதாக விஷயமா எனக்கு தோணலை. ஆனால் அப்போவே நான் அதை செஞ்சுருந்தேன் அப்படின்னா, இது என்ன பெருசா அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இப்போ இதுவும் ரொம்ப முக்கியமானதான்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன அளவில் இது முக்கியமானது இல்லையா? நான் இன்னும் நிறைய நுட்பங்களை இந்த படத்தில் நான் பேச முடியும். உதாரணத்துக்கு அந்த எம்பவருக்கும் அக்னாலேஜுங்கிறதுக்கும் இருக்குமான சம்பந்தம். எம்பவர்னால் நம்மளை ஆற்றல் மிக்கவராக ஆக்குவது. அக்னாலேஜுங்கிறது கவனிப்பது. அதுதான் அந்த முக்கோணத்தை 3ஆக பிரிச்சிருக்கேன். அக்னாலேஜ், ரியலைஸ் அண்ட் கன்சீவ். அக்னாலேஜுங்கிறதுனா ஒன்று இருக்குங்கிறத முதல்ல ஏற்றுக்கொள்வது, அதோடைய இருப்பை அங்கீகரிப்பது. நாம் முதல்ல துக்கம் இருக்கான்னா இருக்குது, இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளணும். மகிழ்ச்சியாக இருக்கோமா இல்லையா, நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோமா இல்லையா, இதெல்லாம் அக்னாலேஜ் பண்ணணும் முதல்ல. அதையே நம்ம அக்னாலேஜ் பண்ணலை அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு தெளிவே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அந்த பேஸு, அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அது உறுதியாக இருக்கணும். இப்போ அந்த அக்னாலேஜ் பண்ணுறது மேலே தான் அந்த புத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அக்னாலேஜ் பண்ணும்போதே அது நம்மளுக்கு ஒரு சக்தியை தரும். ஆமாம், நாம் முட்டாள், அதை ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும். இல்லை நான் முட்டாள்லாம் கிடையாது அப்படின்னு மாதிரி பூசி மெழுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிற்க வேண்டிய அந்த அமர வேண்டிய அந்த நிலம், நம்ம கட்ட வேண்டிய வீடு ஆடிக்கிட்டே இருக்குது, அசைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு பொருள். அப்போ அக்னாலேஜ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு சக்தி தரும். நமக்குள்ள சக்தி இருந்தால் தான், ஒரு ஆளுமை திறன், அறிவுத்திறன் இருந்தால் தான் நாம் அக்னாலேஜ் பண்ணிக்குவோம். இது நீங்கள் பகவத்கீதையில் கவனிக்கலாம். தொடக்கத்தில் துரியோதனன் அந்த தன்னுடைய படைகளை பற்றி பேசும்போது அவன் முதல்ல பாண்டவர்கள் படையைத்தான் குறிப்பிடுவான். பாண்டவர்கள் வலிமை மிக்கவர்களாக இருக்காங்க, அவங்க படைகள் இன்னும் உறுதியானதாக, தெளிவாக திட்டமிடப்பட்டதாக இருக்குன்னெலாம் சொல்லிட்டு தான் பகவத்கீதையே தொடங்கும். துரியோதனன் யோசிச்சு பாருங்கள், தன்னுடைய பலத்தை பற்றி பேசாமல், தன்னுடைய படையை பற்றி பேசாமல், எதிரியோட படையை பற்றி பேசுகிறான்னு அவன் அக்னாலேஜ் பண்ணுறான். பாண்டவர்கள் பலம் மிக்கவர்களாக இருக்காங்கன்னு அவனுக்கு தெரியுது. ஆனாலும் அவனுக்கும் தெரியும் அவன் தர்மம் அவன் பக்கம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனாலும் எது அவனை கடைசி வரைக்கும் நிற்க வச்சுது, அதுதான் இங்கே முக்கியம். நாம் நல்லவனாக இருக்கோமா கெட்டவனாக இருக்கோமாங்கிறது ரெண்டாவது விஷயம். நாம் உறுதியாக இருக்கிறோமாங்கிறது அடிப்படை. வேணா ஒரு தெளிவில்லாமல் உறுதி கிடைக்காது. நல்லவர்களெல்லாம் ஊசலாடிக்கிட்டு இருக்கோம், ஏன்னா பயத்தில் வாடிக்கிட்டு இருக்கோம். கெட்டவர்களெல்லாம் தைரியமாக இருக்காங்க, ஏன்னா அவங்கள கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இல்லை. கேள்வி கேட்டான்னா கெட்டவனெல்லாம் காணாமல் போயிடுவான். ஏன்னா அவனுக்குள்ளே தெரியும் அவன் கெட்டவன், அவன் பண்ணுறது நல்லது இல்லைன்ட்டு. அதை சுட்டி காட்டுவதற்கு ஆட்கள் கிடையாது. நல்லவனுங்கெல்லாம் பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நாம் அதை கவனிக்கணும். நாம் நல்லவராக இருக்கோமா கெட்டவராக இருக்கோமா, அதை நாம் அக்னாலேஜ் பண்ணணும். அதை நாம் செய்கிறோமா? இப்போது அதுதான் ஃபஸ்ட்டு அக்னாலேஜ், அப்புறம் ரியலைஸ். அப்புறம் ரியலைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா நம்முடைய அனுபவம் இதுதான் உலக அளவில் உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போது நம்ம வெவ்வேறு விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், தேடி கண்டடைய முயற்சிக்கணும். அப்போ தான் நம்ம பல விஷயங்களை ரியலைஸ் பண்ணுவோம், உணர்ந்து கொள்ள தொடங்குவோம், புரிந்து கொள்ள தொடங்குவோம். அப்போது மூன்றாவது கன்சீவ். அதில் இருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம், அதன் அடிப்படையில் ஏதாவது ஒன்று உருவாக்கணும். கன்சீவுங்கிறதுனா கருவாகுதுன்னு கூட சொல்லலாம்.
அதுதான் நம்முடைய எசன்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நமக்கு முன்னாடி வேறு யாரும் வாழ்ந்தது கிடையாது. நாம் வாழ்க்கையை எப்படி பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோங்கிறது நமக்கு மட்டுமே உரித்தானது. அது தனித்துவம் மிக்கது. அப்போது அதுக்கு அக்னாலேஜ் பண்ணி அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு சக்தி இருந்து அதை அப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம ரியலைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3வது கட்டத்தில் நாமளாக உருவாக்கணும். எதையாவது கன்சீவ் ஒரு ஐடியாவை டெவலப் பண்ணணும். அதன் மூலமாக நம்மளை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். அப்போ தான் நான்கிற ஒரு அடையாளம் உருவாகும். இது இந்த படத்தை கவனிச்சிங்கன்னா உண்மையான படத்தில் அந்த முக்கோணத்துக்கு பின்னாடி அந்த மூளையின் இரு பாதிக்கும் நடுவில் வந்து ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தோட வேருக்கு கீழே தான் அந்த புத்தர் இருக்கார். அந்த மரத்தோட உச்சி பகுதி தான் அந்த ஆந்தை அமர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ அதில் அந்த உச்சி பகுதியில் அந்த இருக்குது. அந்த மீங்கிறது தான் அந்த முரண். இப்போ நமக்குள்ள அந்த முரண் வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த மரத்தில் வந்து உச்சியில் அந்த உச்சி தான் வந்து மரம் எவ்வளோ ஆழமாக வளரணும், உயரமாக வளரணும், அகலமாக வளரணும்லாம் முடிவு செய்யுது. ஏன்னா அந்த உச்சியில் தான் வெயில் படுது, சூரிய ஒளின்னு அது கிரகிக்குது. அதனால் அது தெரியும் இன்னும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எப்படியெல்லாம் வளரலான்னு ஒரு புரிதல் இருக்கும். இப்போ அதை போல் நம்முடைய சிந்தனைகளும் உயர்வானதாக மேலானதாக இருக்கணும். அப்போது நமக்குள்ளே இருக்கும் முரண்கள், அந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமும் நம்முடைய ஆழ்மனதில் ஆழத்திலிருந்து வார்த்தைகளை மேலே கொண்டு வரணும். எப்படி மரம் வந்து புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக பூமியிலிருந்து தண்ணியை மேலே இழுக்குதோ, யோசிச்சு பாருங்கள். சாதாரணமான விஷயம் கிடையாது. புவியீர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப ஆழமானது, ரொம்ப பிரம்மாண்டமானது. அதனால தான் வந்து ஒரு ஆன்மீக ஈடுபாடு கொண்டுவதும், சிந்திப்பது, மேலான விஷயங்களில் ஈடுபடுவது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த இயற்கைக்கு முரணானது ஒரு விதத்தில். நம்ம இயற்கையாக இருந்தோம்னா நாமளும் மிருகங்களாக தான் இருக்க முயற்சிப்போம். ஆனால் மனிதன் என்பவன் மிருகம் கிடையாது. மனிதன் என்பவன் ஒரு பண்பாட்டு சூழலில் வாழ்பவன். அவனுக்குன்னு சில விழுமியங்கள் இருக்கணும். தான் என்பற ஒரு அடையாளம் இருக்கணும். ஒரு ஆளுமை திறன் இருக்கணும். அந்த அடையாளத்தை ஆளுமை திறனை நாமளாக உருவாக்கணும். நம்ம பெற்றோர்கள் சாதி, மதம், நாடு, மொழி போன்றவை தருதுங்கிறதுக்காக அதன் அடிப்படையில் நம்முடைய ஆளுமையை உருவாக்கி கொண்டோம்னா நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது. நாம் மற்றவர்களை சார்ந்து இருக்கிறோன்னு பொருள். இப்போ இது முழுக்க முழுக்க ஒரு தனி மனிதன் தன்னை வந்து எப்படி மீட்டெடுப்பதுங்கிறது தான் இந்த படம் காட்டுது. அப்போது அந்த என்பது அந்த மரத்தில் உச்சியில் இருந்து செயல்படும் அந்த நான் என்றும் அந்த தன் உணர்வு வந்து எதனால் வழிகாட்டப்பட வேண்டும், கைடு செய்யப்பட வேண்டும். நம்ம பெரும்பாலும் அங்கே தான் அகங்காரம் கொண்டு ஆடுறோம். தான்கிற உணர்வு வந்த உடனே தலகால் புரியாமல் ஆடுறோம். படித்தவர்கள் நிறைய செய்கிறாங்க. ஏன்னா அவங்களால சிந்திக்க முடியும். எளிய மனிதர்களால் அந்த அளவு சிந்திக்க முடியாது. ஏன்னா நம்ம எந்த அளவு உயரமாக இருக்கோமோ, நம்முடைய ஆளுமை உயர்ந்ததாக இருக்கோ, அந்த அளவு நாம் மற்ற மனிதர்களை விரிவாக பார்க்க முடியும் நம்மால். அப்போது உயர்ந்த மனிதன், ஒரு அகங்காரம் கொண்ட மனிதன் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே மற்ற மனிதனிடமிருந்து விலகி இருப்பான். ஒரு மேட்டுமைத்தனத்தோடு இருப்பான். அதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கும் காரணம். காட்டில் எந்த மரம் உயரமாக இருக்கோ அந்த மரம் தான் முதலில் வெட்டப்படும். ஏன்னா தூரத்துலேருந்தே அதை பார்த்து கண்டுபிடிச்சிட முடியும், அங்கே பாரு அதுன்ட்டு. அப்போது நாம் எவ்வளோ தூரம் வளரணும், எவ்வளோ தூரம் உயரணுங்கிறத நாம் முடிவு செய்யக்கூடாது. நம்மை கடந்த ஒன்று முடிவு செய்யணும். அதை தான் அந்த ஆந்தை குறிக்கிறது. ஆந்தை என்பது ஞானத்தின் குறியீடு. மிருகங்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னளவில் ஒரு இயற்கையோட இயைந்து வாழும் திறனை கொண்டிருக்கும். எந்த மிருகமும் தனக்கு தேவையானதை அதிகமாக சேர்த்து வச்சுக்காது. தேவையான அளவு தான் சேர்த்து வச்சுக்கும். அந்த மிருகங்களுக்கு இருக்கிற ஒரு அடிப்படை புரிதல்கள், விழுமியங்கள் கூட இன்று மனிதர்களுக்கு கிடையாது. அதனால தான் இயற்கை நம்மளை வழிகாட்டணும்
அப்படின்னு என்னுடைய பார்வையில் குறிப்பிட்டிருக்கேன். அப்புறம் 2 பக்கம் இருக்கும் டிராகன்கள் வந்து நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய இருமைகளை குறிப்பிடுது. ஒன்று வந்து உணர்ச்சி, இன்னொன்று வந்து அறிவு. அறிவு வந்து சூடானது, உணர்ச்சி வந்து குளிர்ந்தது, நீர்த்தன்மை கொண்டது, இறுகி போகக்கூடும் திறன் கொண்டது. இதற்கெல்லாம் அடிப்படையில் நிலம் இருக்குது. நம்ம என்ன வாழ்ந்தாலும், எந்த ஊரில் வாழ்ந்தாலும், என்ன வயசானாலும் பூமி தான் நம்முடைய தாய். பூமியில் உறுதியாக நின்று கால்களை ஊன்றி தான் நம்மால் வாழ முடியும். நம்ம பூமியை வந்து களங்கப்படுத்தி காயப்படுத்திட்டு இயற்கைக்கு முரணான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா நம்மளால் நிம்மதியாகவும் நிறைவாகவும் உணர முடியாது. நாம் நம்மளை குணப்படுத்தி கொள்ளும்போது பூமியை குணப்படுத்துவோம், நம்ம சுற்றி இருப்பவர்களையும் குணப்படுத்த தொடங்குவோம். நாம் குணமடையும் போது பூமி குணமடையும், நம்ம சுற்றி இருப்பவர்களும் தானாகவே குணமடைவோம். இது வந்து வாழ்வின் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நியதி. இப்போ அதுதான் வந்து ஒரு பேஸ் என்னுடைய புரிதல் எல்லாவற்றுக்குமே. லிவ் டு ஹீல், ஹீல் டு லிவ்ங்கிறது. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வட்டம், ஒரு முக்கோணம் வந்து எந்த இடத்துக்கு கொண்டு வந்து நின்றுருக்கு பாருங்கள். இப்போ ஒரு விதை போலன்னு சொல்லலாமா அந்த வட்டமும் அந்த முக்கோணமும்? அந்த விதை தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு மரமாக வளர்ந்து நிற்குது. அப்போ அந்த மரத்துக்கு உறுதியை தருவது என்னது? தான் தத்துவ கட்டுமானம். இது எல்லாத்தையும் கற்பனை மூலமாக நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னா அந்த தத்துவ கட்டுமானம் இருக்காது. ஏன் வந்து அந்த முக்கோணம் இருக்குது, ஏன் அந்த எஸ்டாப்ளிஷ், எம்பவருங்கிற வார்த்தையெல்லாம் இருக்குது அப்படின்னா என்னால் தெளிவாக சொல்ல முடியும். முன்னாடியே சொன்னது போல் இதெல்லாம் சிந்தனையால் ஒன்றுமே உருவாக்குவது கிடையாது. இதெல்லாம் ஒவ்வொரு பக்கமும் தனித்தனியாக இருந்தது. அந்த முக்கோணமும் அந்த வட்டம் இதெல்லாம் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக பிரிந்து கிடந்தது. எல்லாவற்றையும் இணைத்து தொகுத்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு எல்லாமே மொழி தேவைப்படுது. மொழி இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. அதே சமயம் இந்த படம் என்பது மொழி இல்லாமலே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மொழியை முற்றிலும் நம்மளால் கைவிடவும் முடியாது. அதனால தான் இவ்வளோ பேச வேண்டியது இருக்குது, மௌனக்கதைன்னு பேரை வச்சுக்கிட்டு. இப்போ நாம் எந்த கோணத்தில் மொழியை பயன்படுத்துகிறோன்னு கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கி எதை வேண்டுமானாலும் நம்ம டேட்டாவாக மாற்றிடலாம். அதன் மூலமாக அறிவை கொண்டு வந்துட முடியும். யோசிச்சு பாருங்கள், நிலாவுக்கு போயிட்டு நிலாவை சுற்றிட்டு திருப்பி வந்திருக்காங்க பூமிக்கு. ரொம்ப சாதாரணமாக போச்சு இல்லையா? ஆனால் நாம் வீட்டில் இருந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு பத்திரமா போயிட்டு திருப்பி வருவோம்னு சொல்ல முடியுமா? உத்தரவாதம் தர முடியுமா? யாராவது ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருக்கும், எவனா திருட்டு பையன் வந்து வம்பு வாங்காமல் இருப்பான், சொல்ல முடியுமா? ஏன் வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கை இவ்வளோ சிக்கலானதாக இருக்குது, நிலாவுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப எளிதாக இருக்குது? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் பல மனிதர்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. நம்முடைய சிந்தனை மற்றும் தெளிவாக இருந்தால் போதாது, நம்ம சுற்றி இருப்பவருடைய சிந்தனையும் தெளிவாக இருக்கணும். அவர்களும் பக்குவமான மனிதர்களாக இருக்கணும். அதனால தான் நம்மளுக்கு ஒரு எரிச்சலாக இருக்குது மனிதர்களை கண்டாலே. ஏன் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறோம். உண்மையில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டியது, நாம் ஏன் இப்படி இருக்கோன்னு நம்மளை பார்த்து கேட்டுக்கொள்ளணும். அதை நாம் கேட்டிருந்தோம்னா எப்போவோ நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நான் எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை குறித்து எந்த சந்தேகமும் கேள்வியும் நம்மளுக்கு கிடையாது. அதனால் மற்றவங்களை கேட்டுக்கிட்டே இருக்கோம். மற்றவங்களும் திருப்பி கேட்குறாங்க, நீ என்ன பெரிய ஒழுங்கா? ஒரே ஒரு கேள்வியில் மொத்தமாக முடிச்சிடலாம் எல்லாத்தையுமே இல்லையா? ஆமாம், ஒழுங்குன்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா? கவனித்து பாருங்கள், இது எல்லாமே மொழி தான் இல்லையா? வெறும் வார்த்தையால் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம் அதை வச்சு. அந்த மொழியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம மாற்றி அமைத்து கொள்ள முடியும். அதற்கு தடையாக இருப்பது யார்? நாம தான். நமக்குள்ளே இருக்கும் மனத்தடைகள் தான். இப்போ இவ்வளோ நேரம் எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். இதற்கு நேரம் ஒதுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன வேண்டுமானாலும் காரணம் இருக்கலாம். அதெல்லாம் தான் சொல்ல வரேனே. நம்மளுக்கு தேவை அப்படின்னா, அவசியம் அப்படின்னா நம்ம எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்லுவோம். நம்மளுக்கு தேவை இல்லை அப்படின்னா நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம்.
ஒரு மருந்து வேணும் அப்படின்னா, அந்த நோய் சின்ன நோயாக இருக்கும்போதே சரியாக கவனிச்சு மருந்து சாப்பிட்டோம்னா, அது குணமாயிடும். அப்போ ஒழுங்காக மருந்து எடுத்துக்கல அப்படின்னா, அது மெல்ல மெல்ல சிக்கலாயிட்டே போய், ஒரு புற்றுநோய் போல பெரிய சி அ நிலைக்கு வளர்ந்து, உயிரே போகக்கூடிய நிலை கூட ஏற்படும். அப்பதான் நம்மில் பலரும் வந்து அவசர அவசரமா ஆப்பரேஷன் செஞ்சுக்குவோம். எதையாவது செஞ்சு உயிர காப்பாத்த முயற்சிப்போம். அது நம்முடைய வாழ்க்கைய பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியும். இந்த கணம் நாம ஒழுங்கா வாழ்ந்தோம்னா, நம்முடைய இறுதி கணம் வரைக்கும் நம்மால ஒழுங்கா வாழ முடியும். இந்த கணம் நம்முடைய வாழ்க்கை சரியா இல்ல அப்படின்னா, நம்ம செவ்வாய் கிரகம் போனாலும் நிம்மதியா வாழ முடியாது. ஏன்னா, அங்க வந்து சூழல் மட்டும் தான் மாறுது. நாம யாராக இருக்கோமோ அப்படியே தான் இருப்போம். நாம தான் மாறணும். சூழல் மாறுவதால நாம மாறுறோம் அப்படின்னா, நாம ஒரு ஆட்டுக்குட்டி போல தான் இருக்கோன்னு பொருள். யோசிச்சு பாருங்க. மனிதனுக்கு சுய சிந்தனை இருக்கணும். சுயமாக செயலில் ஈடுபடும் திறன் இருக்கணும். அத விட்டுட்டு என்னுடைய சூழல மாற்றுங்க. அப்பதான் என்னால நிம்மதியாக இருக்க முடியும்னு சொன்னோம்னா, அந்த சூழலை மாற்றி அமைக்கும் திறன், அந்த ஆளுமை திறன் நம்மளுக்கு இல்லன்னு பொருள். அப்போ எப்படிப்பட்ட மனிதர்கள் நாம்? மிருகங்கள் தான் சூழலுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். மனிதன் வந்து தனக்கேற்ப சூழல மாற்றிக்கொள்ளணும். அதே சமயம் எந்த அளவு மாற்றணுங்கிற திறனும், ஒரு புத்திசாலித்தனமும் இருக்கணும். மாற்ற முடியுதுங்கிறதுக்கே மாத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. மரத்த வெட்ட முடியுதுங்கிறத வெட்டிக்கிட்டே இருந்தா என்ன பொருள்? ஸோ இதெல்லாம் நாம தான் யோசிக்கணும். மொழியை குறித்து, மௌனத்த குறித்து பேசணும்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்து நின்னாச்சு. ஆனா வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். தொடங்கும்போதே சரியாக செய்யணும், சரியாக செய்யணும்னு செஞ்சோம்னா, நம்ம எதையுமே செய்ய முடியாது. இப்போ முதல்ல எழுதும்போது ரொம்ப துக்கமாக இருக்கும். யாருமே வாசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. காணொளியில உருவாக்கணும்போதும் ஏக்கமாக இருக்கும். நெறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு. உண்மையில் இப்ப நான் மகிழ்றேன். என்ன காரணம்னா, இப்ப நெறைய பேர் பார்க்காதனால, கேட்காதனால என்ன நான் மேம்படுத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ நெறைய பேர் பார்த்துருந்தாங்க. நான் அந்த வட்டம் போட்டு, அந்த முக்கோணம் போட்டதையே வந்து ஒரு பொம்மை படம் போட்ட குழந்தைய பார்த்து அப்பா, அம்மா சிலாகிக்கிற மாரி சிலாகிச்சிருந்தாங்கன்னா, நான் இவ்வளோ ஆழமாக சிந்திச்சிருக்க மாட்டேன். அத மேம்படுத்தணும்னு நெனச்சிருக்க மாட்டேன். அப்போ போதுமான கவனிப்பு கிடைக்காத போது, அங்கீகாரம் கிடைக்காத போது, முதல்ல அதுக்காக ஏங்குவோம். அதுக்காக நெறைய செய்யத் தொடங்குவோம். செய்யத் தொடங்கும்போது மெல்ல மெல்ல நாம் யாருன்னு நம்மால கண்டுகொள்ள முடியும். அப்புறம் அங்கீகாரத்துக்காக செய்யாம, அந்த செயல் தரும் நிறைவுக்காக செய்யத் தொடங்குவோம். அப்போ வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்மீகமானதாக மாறிடும். அதுதான் கர்மயோகம் இல்லையா? கடமையைச் செய் பலனை எதிர்பாராதே. அது ரொம்ப அழகானதாக இருக்கும். அந்த கடமைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலாக இல்லாம ஒரு கலையாக இருந்ததுனா இன்னும் நல்லாயிருக்கும். யோசிச்சு பாருங்க. கடமையைச் செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்லிட்டு, தினமும் பானை செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் சலிப்பு வந்துரும். பானை செஞ்சா பானை விக்கணும். அப்பதான் பானை செய்றதுக்கு அர்த்தம் இருக்கும். ஆனா, நடனம்னு பாட்டு பாடுவது, வரைவது, எழுதுவது இது போன்ற கலையை நாம செஞ்சுக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்க. அத செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். கரும்பு தின்ன கூலியா? அதைப் போல தான் அது. நம்மளுக்கு பிடிச்ச செயல செய்யணும்னா, ஆர்வமாக ஈடுபடுவோம். இப்போ அதுதான். இப்போ அங்கீகாரம்ங்கிறது ஒரு தடையாக கூட போகும் நம்மளுக்கு. இதுவே நல்லா இருக்கு சார், போதும் சார் அப்படின்னு நெறைய பேர் சொல்லக்கூடும். இப்ப நானும் சில சமயம் யோசிக்கிறேன். இவ்வளோ சிக்கலா மக்கள் புரிந்து கொள்வார்களா? இப்போ இந்த இடது பக்கத்துல இருக்க இந்த படத்த எல்லோராலயும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தர் அப்படின்னா, அவங்களால அத கைவிட முடியாது, மறக்க முடியாது. அவ்வளோ நுட்பங்கள் அதுக்குள்ள இருக்கு. அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக அந்த படமே வரும். இப்ப இது என்னுடைய படம்ங்கிறதுக்காக ஒரு பெருமைக்காக நான் சொல்லல. நாம என்ன சொல்ல வரேன்னா, இதைப் போல நம்ம எல்லோராலும் எதையாவது உருவாக்க முடியும். நாம தொடங்குவதே கிடையாது. நம்ம 4 பக்கம் எழுதின உடனே அத வச்சு பிரபலமாகணும்னு யோசிக்கிறோம். அதுக்கே சாகித்ய அகாடமி கிடைக்காதான்னு ஏங்கத் தொடங்குறோம். அப்போ நம்மள போலவே
ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அத பகிர்ந்துக்கிறோம். உடனே அவங்க சூப்பரா இருக்குங்கிறாங்க. நாம அவங்களும் சூப்பரா இருக்குங்கிறோம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டமா சேர்ந்துக்கிட்டு, "ஓ! அட்டகாசம் சார், அருமை சார்" அப்படின்னு பேசிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நாம தான் யோசிக்கணும். ஏன்னா, நம் வாழ்க்கை, நம் தேர்வு, நம் வாழ்க்கை, நம் பொறுப்பு.